சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப்பா இருக்கும் அது. ಓಕೆ ವಾಂಗ MG ರೋಡಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಎಣ್ಣೆ ಇಟ್ಕೊಂಡು ರೋಡಲ್ಲಿ ಹೋಗೋ ಬರೋರಿಗೆಲ್ಲ ಹೊಡೆದು ಹತ್ತಿಸ್ಬೇಕು. நம்ம பிரதர் சிவாஜி ஃபிலிமில் ரஜினி பண்ணுவார் தெரியுமா, யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக எல்லாருக்கும் பண்ணோன்ட்டு அந்த மாதிரி ரியலாக பார்த்துன்னு இருக்கேன். அது மாதிரி தான் இருக்குது. பேஷண்ட்டுக்கு எல்லாமே ஃப்ரீ மெடிசன் ஒன்று விட்டு. அதுவும் மெடிசன் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நோ யூஸ் ஓலா, ஊபர், ரேபிடோ இது எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல் 30 நாளைக்கு எப்படி 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 26. சரி, இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, டே 26 எவ்வளோ அன் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. அவங்க நம்ம இந்திக்கார் பையன் வர நம்மளை பார்த்து சின்ன இருக்கான்ப்பா. இந்த யாருப்பா இந்த பையன் திடீர்னு இங்கே வந்து இந்த இடத்துல நீ வீடியோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கேன். மார்னிங் ஃபஸ்ட் வீடியோ எப்பவுமே பெட்ரோல் பங்க்கில் தான் பண்ணுறது. ஏன்னா இங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறோம் பெட்ரோல் போட்டு. அதனால பெட்ரோல் பங்க்கில் நம்ம பிரதர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். ஆனால் ನಾನು ಇವಾಗ ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಓಲಾ ಊಬರ್ಲ ಯೂಸ್ ಮಾಡಿದೆ 30 ದಿನ 60,000 ಹೆಂಗೆ ದುಡಿಯೋದು ಅಂತ. ಇವತ್ತು ಡೇಟ್ 26 ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 3 ದಿನ 60,000 ದುಡಿಯೋಕ್ಕಾಗುತ್ತಾ? ನಾವು ಓಲಾ ಊಬರ್ ಯೂಸ್ ಮಾಡಿದೆ. MG ರೋಡಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅದು ದಂಧೆಗೆ, ಆಟೋದಲ್ಲೆಲ್ಲ ದಂಧೆ. ನಾನು ಆಟೋ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅದು ಕನ್ಸಲ್ಲಿ ಹಚ್ಚುವ ಮಾಡಿ ಅಲ್ಲ ಆಗುತ್ತೆ. ನಾನು 25 ಡೇಸ್ಗೆ 50,000 ಮಾಡಿದ್ದೀನಿ. ಇನ್ನು 5 ಡೇಸ್ಗೆ 10,000 ಮಾಡಬೇಕು. ನಮ್ಗೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ ಕಣ, ಎಣ್ಣೆ ಇಟ್ಕೊಂಡು ರೋಡಲ್ಲಿ ಹೋಗೋ ಬರೋರಿಗೆಲ್ಲ ಹೊಡೆದು ಹತ್ತಿಸ್ಬೇಕು. ಅವರು ರೋಡ್లో ಬರೋಲ್ಲ ಹಚ್ಚಿ ಎತ್ತ ಹಬ್ಬದ ಆಗುವ ನಿಂತ ಇರ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಕಷ್ಟ ಇದೆಯಾ? ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟೆ ಮಾಡಿದ್ದೀನಿ 50,000 ಸಿಕ್ಕಲ್ಲ. ಓಲಾ ಊಬರ್ ಯೂಸ್ ಮಾಡಲ್ಲ. ನಾನೇನು ಬಟ್ಟೆ ಬಿಚ್ಚಿ ಮಾಡಿದ್ದೀನ? ನಾನೇನು ಬಟ್ಟೆ ಬಿಚ್ಚಿ ಮಾಡಿದ್ದೀನ? ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಕಣಿ. ನಿಮ್ದೆಲ್ಲ ಇರೋದು ಮನೆ? ನಮ್ದೆಲ್ಲ ಇಲ್ಲ, ಲೋಕಲ್. ನಾವೇನು ಕುರ್ಬಲ್ಲಿ ಬರ್ತೀನಲ್ಲ. ಹಂಗೆ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡೋದು ನೀವು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿದ್ರೆ 1,000 ಆಗ್ತದೆ. 1,000 ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಏನು அன்கது. ஹாய் மச்சிஸ், நம்ம மார்னிங் ஃபஸ்ட் கஸ்டமர் கிடச்சாங்க. நம்ம ஆயா தான். ஆயா சேஞ்ச் தான் சொல்லிட்டு அங்கே வெட்டி கடையில் போய் சேஞ்ச் வாங்கிட்டாங்க. நான் எந்த சேஞ்செல்லாம் நைட்டு எங்கள் அம்மாகிட்ட கொடுத்தேன் சேஞ்ச் என்ன பண்ணுறது. சரி வாங்க அப்படி. ஹாய் மச்சிஸ், நம்ம ஆயா விட்டு வந்தோடனே நம்மளுக்கு நம்ம அங்கிள் அங்கே கிடச்சாங்க. அவங்க மெஜிஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் உள்ள விட மாதிரி இருந்துச்சு. ஹாய்ண்ணா. சரி, ஒரு வைக்கிறதுக்கும் ಈಜಿಪುರ. ಓಕೆ, அவங்க ಈಜಿಪುರ போய் இருக்காங்க. சிட்டில் கேட்டாகிட்ட ஹாய். பாப்பா ஃபுல்லு ஷையாக இருக்குது. சரி வாங்க நம்ம ஹாய் மச்சிஸ், நம்ம அப்படி முன்னாடி வரப்போ நம்ம பிரதர் கிடச்சாரு. ஹாய் ப்ரோ. நம்ம பிரதர் தான் நம்மளுக்கு 1000th சப்ஸ்கிரைபரு. ப்ரோ ಯಾವ ಊರಿಂದ ಬರ್ತಿದ್ದೀರಾ ப்ரோ? ಇಲ್ಲೇನ ಮತ್ತೆ ಅಲ್ಲೇ ಮನೆ ಇದ್ದಾರಾ? ஓகே, நம்ம பிரதர் எலக்ட்ரானிக் சிட்டில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் வீடியோ பண்ணலாம். ஓகே, சிக்னல் விட்டாங்க, அதனால தான். கஸ்டமர் பார்சல் எடுத்தாலும் சொல்லிட்டு உள்ளே போனாங்களா, வெயிட் பண்ணாங்க. ஹாய் மச்சிஸ், நம்மளுக்கு இப்போ லாங் கிடச்சாங்க. அவங்க தான் எலக்ட்ரானிக் சிட்டி. இங்கே கலாச்சிப்பாளையில் அவங்களுக்கு பார்சல் தான் வந்திருக்கு. அந்த பார்சல் பிக் பண்ணி இப்போ எலக்ட்ரானிக் சிட்டியில் போனோம். அப்படியே நம்மளுக்கு கஸ்டமரே கிடச்சாங்க. எப்படின்னா இனிமேல் இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி பார்சல் வரும். நான் உங்கள் நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் அந்த இடத்துல போய் பிக் பண்ணின்னு எனக்கு எடுத்து என்ட்ரு தாங்க. அதுன்னு அமௌண்ட் இருக்கும், நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களா. ஒரு கஸ்டமர் பிடிச்சின்னு இருக்கேன். கஸ்டமர் பிடிச்சிக்கலாம். வாரத்தில் 2 நாள் எங்கேயே வாடகை வரும், ஜாலியாக இருக்கும். சரி வாங்க, அவங்கள இப்போ எலக்ட்ரானிக் சிட்டியில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாய் மச்சிஸ், நம்ம பிரதரை விட்டு வந்தவங்க நம்மளுக்கு நம்ம ஆண்டி கிடச்சாங்க. அவங்கள இங்கே பிஎஸ் காலேஜ் கிட்டே விட்டுருக்கோம். இப்போ இது காலேஜே பெருசாக செம்மையாக இருக்குதுப்பா. அங்கே உள்ள கிரவுண்ட் ஆடுறது கிரிக்கெட் கிரவுண்டெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க போகிறப்ப கம்மியாக இருங்க. எதுவும் காலேஜ் கம்மி உங்களுக்கு எப்படி இருப்பாங்க, நீங்களே குஷியாக இருக்குது. ஹாய் மச்சிஸ், பார்த்தீங்களா காலேஜ் எப்படி இருக்குது?
இந்த மாதிரி காலேஜில் எனக்கும் படிக்கணும்னு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, நான் படிக்கிறப்போ இந்த மாதிரி காலேஜில் என் கண்ணில் படவே இல்லை. நம்மளுக்கெல்லாம் வெறும் லோக்கல் காலேஜ் தான் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், போர் வச்சுச்சுன்னா இங்கே வந்து கிரவுண்டாக இருக்குது. இது நார்மல் கிரவுண்டு மாதிரி இல்லை, பில்லெல்லாம் போட்டு ரியலாக ஸ்டேடியமில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக. நம்மளுக்கு இப்போ தான் மேடம் மேடம் அப்படியே ஒரு சொல்லுங்க. ஹலோ, ஹாய். ஹாய் மச்சிஸ், நம்ம அந்த ஆண்டி விட்டோம்னா நம்மளுக்கு இன்னொரு ஆண்டி கிடச்சாங்க. ஹாய் ஆண்டி. ஹாய். ஆண்டி, இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா? இந்த ஆஸ்பத்திரியில் நான் தமிழ்நாடை சேர்ந்தவன், மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இங்கே தான் எங்கள் பசங்க வேலை பார்க்குறாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் பேஷண்ட்டு, காலில் அடிபட்டு வந்திருக்கோம். பேஷண்ட்டுக்கு நல்லா பார்க்குறாங்க. பெட்டு ஃப்ரீ, டாக்டர் ஃபீஸ் ஃப்ரீ, பேஷண்ட்டுக்கெல்லாம் லஞ்சு ஃப்ரீ. மெடிசன் மட்டும்தான் காசுக்கு வாங்கணும். நல்லா கவனிக்கிறாங்க. யாருனாலும் வரலாம். இந்த ஊர் கன்னட ஆளுகளுக்கு ரேஷன் கார்டு இருந்தால் மெடிசன் கூட 50% ஃப்ரீ. ஆமாம், அதான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹாஸ்பிட்டல், பிஎஸ் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல், பிஎஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஒசாரோவில் இருக்குது. இங்கே வாங்க, சீரியஸாகவே ப்ரைவேட்டில் ஆண்டி கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக ப்ரைவேட் நானே குடிச்சிட்டேன். சூப்பராக கவனிக்கிறேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த சிவாஜி ஃபிலிமில் ரஜினி பண்ணுவார் தெரியுமா, யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக எல்லாருக்கும் பண்ணோன்ட்டு அந்த மாதிரி ரியலாக பார்த்துன்னு இருக்கேன். இங்கே அது மாதிரி தான் இருக்குது. பசங்களுக்கு காலேஜே இருக்குது, பசங்க ஆடுறது கிரவுண்டு எல்லாம் A to Z என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே இருக்குது. செம்மையாக இருக்குது. சீரியஸாக அதனால தான் உங்களுக்கு வீடியோ பண்ணேன். நான் சொன்னால் நம்ப மாட்டேங்குன்னு தெரியும், அதனால தான் ஆண்டி கையிலேயே சொல்ல வச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தான் இருக்காரு. காலில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, நாளைக்கு பண்ண போகிறாங்க. நேற்று ஃபுல்லாக எல்லா செக்கம் பண்ணியாச்சு. எல்லாமே ஃப்ரீ தான். எக்ஸ்ரே ரெண்டு எடுத்திருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட சவுண்ட் மெடிசன் மட்டும்தான் காசா? ஸ்கேன் எடுத்திருக்காங்க. நேற்று காலையிலேருந்து 2 நாளாக வந்து பேஷண்ட்டுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. மத்தியானம் 2 சப்பாத்தி சாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. நைட்டு சப்பாத்தி கொடுக்குறாங்க. இப்போ கூட டிஃபன் கொடுத்துருவாங்க 8 மணிக்கெல்லாம். காஃபியும் ஃப்ரீ, பேஷண்ட்டுக்கு எல்லாமே ஃப்ரீ. எல்லாமே ஃப்ரீ, மெடிசன் ஒன்று விட்டு. அதுவும் மெடிசன் 50% ஆஃப்டர். அதுவும் கர்நாடகா இருக்கிற ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா. சரி வாங்க, அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமருக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, சரி வாங்க, கண்டிப்பாக முன்னால் போகலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அது. ஓகே வாங்க முன்னால். ஹாய் மச்சீஸ், நம்ம அப்படியே முன்னால் வரப்போ நம்மளுக்கு நம்ம மேடம் கிடைச்சாங்க. ಮೇಡಮ್ ನಾನು ವ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ತೋರಿಸ್ಬೋದಾ? ಅಲ್ಲ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಹೇಳ್ಬಿಡಿ. சரி ஓகே, அவங்க வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள எங்கே தான் நிம்மான்ஸில் ட்ராப் பண்ணோம், அதுக்கு நம்ம 50 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். வேறு என்ன கஸ்டமர் இங்கே பாருங்க, நம்ம ஆனால் அங்கே ஒரு ಹೇಳಿ. ಒಂದು ನಿಮಿಷ ಹಿಂಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ನಾನು ಇವಾಗ. சரி வாங்க, இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து இப்போ நான் ஃப்ரெண்டுங்களை கொஞ்சம் இங்கே இருக்காங்க, ஃப்ரெண்டும் வீட்டுக்கே போயிருக்காங்க. அவங்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரணும். அது 1000 rupees கொடுத்தாங்க ஃப்ரெண்டு. சரி வாங்க, அப்படியே நம்ம முன்னால் போகலாம். கூட்டிட்டு வந்து 500 கூட கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, முன்னால் போயிட்டாங்க. இங்கே போட்டில் வரத்தில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜாலி மேலே ஃபுல்லு காலி. ஹாய் முச்சேஸ், நம்ம அப்படியே மெஜஸ்டிக் போகிறப்போ நம்மளுக்கு நம்ம மேடமே அப்புறமா நம்ம அங்கிள் கிடச்சாங்க. அவங்களுக்கு மலேஸ்வரம் 8th classல ட்ராப் பண்ணோம். ನಮ್ಮ ಮೇಡಮ್ இருக்காங்க. ಹಾಯ್ ಮೇಡಮ್, ಅದು ಬ್ಲಾಗ್ ಮಾಡ್ತೇನೆ. ಬ್ಲಾಗ್ ಹೌದಾ? ಅಂದ್ರೆ ಏನು? ಬ್ರೋ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ಅಂದರೆ ನಾನು ಆಟೋದಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನಲ್ಲ, ಸಫಾರಿ ಮಾಡ್ತೀನಿ, ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತೀನಿ. ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಬೇಕಾ? ಚೆನ್ನಾಗಿ ಓಡಿಸ್ಕೊಂಡ್ಬಂದ್ರೆ ಯಾವ ಥರ ಓಡಿಸ್ಕೊಂಡ್ಬಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಂತ ನಾವು. ಚೆನ್ನಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಓಡಿಸಿದ್ದಾರೆ ವಯಸ್ಸಾದವರು. ಬಂದ್ವಿ. ஹாய் மச்சீஸ், நம்ம டே 26 எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2570 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே வாங்க, டே 27 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ.